பல்லவி, சிந்தாமணி, ஸ்ரீஜா, எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல ஐயரே வந்துருவாரு. சீக்கிரமா எல்லாரும் வாங்க. மா அண்ணி, என்ன சிந்தாமணி, நீ கூட இருந்து தேவையான வேலையெல்லாம் பார்க்காம இப்பதான் ரெடி ஆயி வரியா? அப்படி இல்ல அண்ணி. இந்த வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதான் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். அடேங்கப்பா, என்ன சிந்தாமணி, நீ எப்ப இப்படி மாறின? ஆ? சரி சுபத்ரா, நீ கேட்ட மாதிரி பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. சரிங்க பல்லவி, அம்மா. நீ போய் இசைய வர சொல்லு. சரிம்மா. அம்மா, இசை அண்ணி பூஜை ரூம்ல தான் இருந்திருக்காங்க. இவ வேற இப்ப பூஜை ரூம்ல இருந்து வரா பாரு. வந்துட்டு போறா, விடுங்கக்கா. வாங்க அண்ணி. அம்மா இப்பதான் உங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது இங்க? விஷால், ஆ? நவதானியம் வாங்கிட்டு வர சொன்ன, நீ வாங்கிட்டியா? ஆ, ஆ, ஐயோ, எல்லாத்தையும் சொன்ன, ஆனா அத சொல்ல மறந்துட்டேனே. பாப்பா அசோக், ஏய், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்ல. கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. நல்லா நல்லா இருப்பா. பாத்தியா சுபத்ரா, அசோக் அவனுக்கு இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. ஆமா அசோக், உனக்கு வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா, நீ ஃபாரின்ல வேஷ்டிய கட்டியிருக்க மாட்டல? ஆமாமா, அங்கெல்லாம் பேண்ட் தானே. அத்தை, யுஎஸ்ல தமிழியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பழக்கி இருப்பான். ஓ, ஆமா, அங்க எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியே நான் பழகிட்டேன். கரெக்ட் அத்தை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். டேய், போன் எடுத்து பேசுடா. ஏய் அசோக், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதான் இம்பார்ட்டன்டான காலா இருக்கு போது, எடுத்து பேசு. ஆ, பேசு போய். ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்தேன். ஒரு ஃபோன் வந்ததுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறான் புரியலையே. வாயா வா. உன்னை நம்பி வந்ததுக்கு கடைசியில எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கேன்னு பாத்தியா? கத்தாத கங்கா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் பொண்டாட்டி. உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? உன்னை எவ்வளவு நம்பினேன். ஒரு ஆள்னு உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க. ஒரு வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளா? ஏய், இத பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப கிளம்பு, நான் உன்னை வந்து மீட் பண்றேன். நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நீ ஒரு சரியான ஃப்ராடு. உன்கிட்ட நான் என்ன பேசுறது? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்பவே நீ 10 லட்சம் பணம் கொடு. அதை கொடு, நான் உன்னை விட்டு போயிட்டே இருக்கேன். ஏய் கங்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. உன்னை போய் ஏமாத்த நினைப்பனா? என்ன நம்பு கங்கா. சரி, எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு. அதுக்குள்ள எப்படியாவது நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணி தந்துடுறேன். ஒரு வாரமா? உனக்கு 2-3 நாள்ல கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. நான் இப்பவே உள்ள வந்து நீ யாரு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிடுறேன். அப்பதான் உன் லட்சணம் இந்த வீட்டு ஆளுங்களுக்கு நல்லா தெரியும். ஏய் இரு இரு, ப்ளீஸ் ப்ளீஸ் கங்கா. இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடு. எப்படியாவது நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன். 2 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் கேட்ட பணம் எனக்கு வரல, ஒண்ணு இங்க நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்துவேன், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எது வசதின்னு நீயே பாத்துக்கோ. எங்க போனா? அசோக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே போனாரு. அவனுக்கு வெளியில இந்த நேரத்துல என்ன வேலை? அசோக் யாராவது போன் பண்ணுங்களேன். இரு, நீ டென்ஷன் ஆகாத, நானே பண்றேன். அதோ அசோக்,
ஆ அசோக் வந்துட்டான். பந்தக்கால் நடுற நேரத்துல எங்கடா போன? இல்லம்மா, வெளியில ஏதோ சத்தம் கேட்டுது, அதான் என்னன்னு பார்க்க போனேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டா அதை எங்க கிட்ட சொன்னா நாங்க பாத்துக்க போறோம். நீ எதுக்குடா வெளியில போற? நீ கல்யாணம் மாப்பிளடா. சாரிப்பா. சரி சரி வர்ஷினி, நீயும் அசோக்கும் அப்படியே சேர்ந்து பூஜையில நில்லுங்க. நேரம் ஆகுதுல்ல. வர்ஷினி, போய் பக்கத்துல நில்லுமா. வர்ஷினி எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால நட்டுலாமா? சரிங்க சரி. ஐயரே. எல்லாரும் வாங்க. ஸ்ரீஜா, சிந்தாமணி உங்க நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி முக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்போதே महालक्ष्मी नमोस्तुते. स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोस्तुते. ओम राजाधिराजाय प्रसख्य साहिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வாங்க. நீங்களும் ஆரத்தி காமிங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்னும் 3 மாசத்துக்கு அவங்கள கஷ்டமான எந்த வேலையும் பார்க்க விடாதீங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது. அப்படி பண்ணா வயித்துல இருக்க குழந்தை கலைய கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ, டாக்டர் வர்ஷினிய குனிஞ்சு நிமித்த எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? அசோக், வர்ஷினி 2 பேரும் விழுந்து கும்பிடுங்க. வாங்க. வர்ஷினி வேண்டாம், நீ கீழே விழுந்து கும்பிடாத.